கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு சில வார்த்தைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், அநேக பிரயாசப்பட்டும் ஒரு நன்மையும் ஏற்படலை, என் பிரயாசத்துக்கு உண்டான எந்த ஒரு பலனும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். எனக்கு பிரியமான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நீங்க எந்த சூழ்நிலையில பிரயாசப்பட்டீங்கன்னு தெரியாது. ஒருவேளை மீனவர்களா இருக்கலாம், நான் நல்லா பிரயாசப்பட்டேன், அதற்குண்டான பலன் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஒருவேளை படித்த பிள்ளைங்களா இருக்கலாம், நீங்க நான் நல்லா பிரயாசப்பட்டு படித்தேன், ஆனால் அதற்குண்டான வேலைகள் எனக்கு கிடைக்கல, நான் அநேக வேலைக்காக ட்ரை பண்றேன், எனக்கு அந்த வேலை கிடைக்கல, பிரயாசப்படுகிறேன், கம்பெனியா மேலே ஏறி இறங்குகிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். இல்லை, ஒருவேளை ஒரு விவசாயியா இருக்கலாம், ஒரு நிலத்தை பண்படுத்தி அதற்கு விதைகளை தூவி தண்ணீர் பாய்ச்சி நான் காத்திருக்கிறேன், ஆனால் அறுவடை செய்கிற பொழுதோ அதற்குண்டான பலன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு ஒரு சில காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். நீ தான் பிரயாசப்பட்டதுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி சோர்ந்திருக்கிற உங்களை பார்த்து பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை குறித்து அங்க சொல்லப்படுது. உங்களை போல பிரயாசப்பட்டு சோர்ந்து போயிருந்த ஒரு மனிதன். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1 to 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிற பொழுது சில காரியங்களை அங்கு குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கடலோரமாய் கடந்து வந்து ஒரு படகு நிக்கி, 2 படகு நிக்கி, அதுல ஒரு படகை தேர்ந்தெடுக்கிறார். அந்த படகு எப்படிப்பட்ட படகு என்று சொன்னா, சீமோன் என்கிற பேதுரு என்கிற மனிதனுடைய படகு. அவனுடைய பிரயாசம் பெருசு. அவன் இரவெல்லாம் கடந்த நாட்கள் வரைக்கும் பிரயாசப்பட்டு தோல்வியை மட்டுமே கண்டவன். பல இடங்கள்ல வலை போட்டு மீன் பிடிக்க முடியாம வெறும் படகோட அந்த படகு அந்த வலை முழுவதும் கரையால் நிரப்பப்பட்டு அந்த வலையை அலசி கொண்டிருக்கிற ஒரு மனிதர், ஒரு மீனவனுக்கு தெரியும். அந்த வலையில கரைப்பட்டுன்னு சொன்னா அது மீன் பிடிக்காது. இதே போல தன் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில அவன் வெறுமையா நிற்கிறான். அந்த படகுல ஏறி கர்த்தர் போதிக்கிறார். ஜனங்களுக்கு போதித்த பின்பு இந்த 4ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்றார். சாத்தியமில்லாத நேரம். ஒரு மீனவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் மீன் பிடிப்போம் அப்படி சொல்லி. அவன் சொல்லுகிறான். அதற்கு சீமோன் 5ஆவது வசனம், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. ஆண்டவரே, கழிஞ்ச இரவு வரைக்கும் நான் பிரயாசப்பட்டேன். கழிஞ்ச நாட்கள் வரைக்கும் நீங்க சொல்லலாம், நான் நேற்று வரைக்கும் நான் பிரயாசப்பட்டேன். இந்த கால வேளையில் எப்படி சொல்றீங்களே? உண்மை, கர்த்தர் சொல்றாரு. அவர் சொல்லுகிறான், நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு பலன் எனக்கு இல்லை ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய நோக்கி வருகிறது. எதுல தோற்று போனேன் என்று சொல்லி பேதுரு சொன்னானோ, எந்த பிரயாசப்பட்டு நான் வெறுமையா இருக்கிறேன் என்று பேதுரு சொன்னாரோ, அதே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை நான் என்ன செய்றேன், போடுகிறேன். சாத்தியம் இல்லை பிரதர். இந்த வேலை கிடைப்பதுக்கு சாத்தியம் இல்லை, இந்த வருவாய் எனக்கு வருவதற்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா பகல் நேரங்கள்ல வலை பாய்ச்சும் பொழுது அதற்குண்டான பலன் கிடைக்காது. இரவை காட்டிலும் பகல்ல அதிகமான மீன் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு மீனவனுக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஒருவேளை நீங்க சாத்தியம் இல்லையேன்னு சொல்றீங்க, எதுல தோத்து போய் இருக்கிறீங்களோ, எந்த பிரயாசப்பட்டு இந்த பிரயாசத்துக்கு உண்டான பலன் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பேதர் சொல்றா, நாகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் சொல்லுகிற பொழுது 6ஆவது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி அவர்கள் செய்தார்கள், தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள், பிரயாசத்துக்கு உண்டான பலனை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், தோத்து போயிட்டேன்னு சொல்லாத, பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லாத. நீ ஒன்றுமில்லாத இடத்துல, சாத்தியம் இல்லாத இடத்துல சாத்தியம் உண்டாக்குற தேவன். எந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும்படி இன்னைக்கு விரும்புற, நீ தோத்த இடத்துல மீண்டும் பிரயாசப்படு, கர்த்தர் அதுக்கு உண்டான பலனை உனக்கு கொடுக்க போதுமானவர் என்று கர்த்தர் சொல்றார். இந்த காலையில உங்களோடு பேசலாம், சோர்ந்து போகாதீங்க. கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுற, எழுந்து புறப்பட்டு காரியத்தை நடப்பி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கிறது. சோர்ந்து போகிற உங்களுக்கு உங்கள் பிரயாசத்துக்கு உண்டான பலன்
சங்கீத புஸ்தகம் 128 சங்கீதத்தில் உன் கையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த நாளில் இருந்து எது தடைபட்டு இருந்ததோ அது உங்களுக்கு உண்டாகும். ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபம் ஏறெடுக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்ன தெய்வம், அநேக நேரங்களில் சோர்ந்து போய் பிரயாசப்பட்டு ஏமாந்து வெக்கப்பட்டு கூனி போய் குறுகி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒத்தாசை செய்யும்படி உம்முடைய கரத்தை நீட்டுவீரால். அன்று பேதுரு உம்மை விசுவாசிக்கும்படி அவனுக்குண்டான தடைகளை மாற்றி அவனுக்கு அற்புதங்களை செய்தது போல, திரளான மீன்களை கொடுத்தது போல, உம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று அந்த பிரயாசத்துக்குண்டான பலனை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்க கரம் உங்க பிள்ளைங்களோடு கூட இருந்து நன்மையானவர்களை செய்வீரால். ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதா. ஆமென்.